வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று பாரிய போராட்டம். கல்முனை நகரம் இன்று 6 மணித்தியாலங்கள் ஸ்தம்பித்தது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது இன்று உறுதியானது. வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக சதாசிவம் வியாழேந்திரன் இன்று பதவி பிரமாணம். ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் 23 நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமாகும் என GL பீரிஸ் கருத்து. மட்டக்களப்பு மாவட்ட வலிது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் போராட்டம். நாடு வங்குரோத்தடைந்து விட்டது என்ற மோசமான செய்தி விரைவில் வெளிவரும் என உதய கம்மன்பிலே எச்சரிக்கை. ஹிஸ்புல்லா அமைப்பை எதிர்கொள்ள மேலும் படையை அனுப்ப உள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக இன்று பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதனால் கல்முனை நகரம் இன்று 6 மணித்தியாலங்கள் ஸ்தம்பித்திருந்தது. அம்பாறை கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் மீதான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று பாரிய போராட்டம் ஒன்று கல்முனை நகரில் இடம்பெற்றது. காலையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திற்கு கடமைகளுக்காக வருகை தந்த உத்தியோகத்தர்களை பிரதேச செயலகத்திற்குள் நுழைய விடாது தடுத்த போராட்டக்காரர்கள் பிரதேச செயலக நுழைவாயிலையும் மூடினர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டது. பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசாரும் குவிக்கப்பட்டனர். நிர்வாக அடக்குமுறைகளுக்கு தீர்வு கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றும் வீதி மறியல் போராட்டமும் இடம்பெற்றது. வீதிமறியல் போராட்டத்தால் காலை 8 மணி முதல் 2 மணி வரை கல்முனை நகரம் ஸ்தம்பித்தது. இதனால் பொது போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டன. ஆம்புலன்ஸ் போன்ற அவசர மருத்துவ தேவையுடைய வாகனங்கள் மாத்திரம் மட்டக்களப்பு கல்முனை வீதியால் பயணிக்க போராட்டக்காரர்கள் அனுமதித்தனர். ஏனைய வாகனங்கள் மாற்றுப்பாதைகள் ஊடாகவே பயணித்தன. போராட்ட இடத்திற்கு அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் வருகை தந்திருந்த நிலையில் வீதிமறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. போராட்டக்காரர்களுக்கும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் அரசாங்க அதிபருக்கும் இடையே சந்திப்பொன்றும் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. அரசாங்க அதிபருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் கல்முனை வடக்கு பிரதேச செயலக நிர்வாக சிக்கல்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதோடு போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை செவிமடுத்த அரசாங்க அதிபர் இது தொடர்பில் மேல் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். இதேவேளை வழமைக்கு மாறாக போராட்டம் இடம்பெற்ற வேளை இன்று பாரிய விமானம் ஒன்று பெரும் இரைச்சலுடன் ஆகாயத்தில் வட்டமடித்த வண்ணம் இருந்ததை காண முடிந்ததாக நமது பிராந்திய செய்தியாளர் சிகான் ஃபாரூக் தெரிவித்தார். அனுசரணை வழங்கியோர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. நீதியமைச்சரின் கருத்துக்கள் நீதிமன்ற சுயாதீனத்தன்மைக்கு சவால் என நீதி சேவைகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நீதித்துறை தொடர்பில் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றங்களின் சுயாதீனத்தன்மைக்கு சவால் விடுப்பதாக அமைந்துள்ளது என இலங்கை நீதி சேவைகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அந்த சங்கத்தினால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் கடந்த 19ஆம் தேதி இடம்பெற்ற விவாதத்தின் போது நீதிமன்ற கட்டமைப்பு தொடர்பில் விமர்சித்து நீதியமைச்சர் முன்வைத்த கருத்து பொறுப்பற்றது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான கருத்துக்கள் நீதிமன்ற சுயாதீனத்தன்மைக்கு சவால் விடுப்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியிலான தமது இருப்பை சவாலுக்கு உட்படுத்தும் வழக்குகளின் போது நீதிமன்றத்தின் சட்டத்திற்கு அமைவான தீர்ப்புகள் காரணமாக அதிருப்தி அடைந்ததால் அமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளதாகவே தமது கணிப்பு காணப்படுகின்றது எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்குள் மறைந்து நீதிமன்றத்தை அவதூறு செய்வது ஜனநாயக சமூகத்தின் அடிப்படையான நீதிமன்ற சுயாதீனத்தன்மைக்கு பகிரங்கமாக விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் எனவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பக்கச்சார்பற்ற நீதிபதிகளின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கான திட்டம் ஒன்று படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதை தாம் அவதானிப்பதாக இலங்கை நீதி சேவைகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது என்று உறுதிப்படுத்தப்பட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் ஒரு கொள்கை முடிவாக இருந்த நிலையில் இன்றைய தினம் அது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அதனை முன்னெடுத்து செல்வதெனவும் தீர்மானம் எட்டப்பட்டதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்விட கூட்டம் இன்று வவுனியாவில் தனியார் விடுதியில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது இவ்வாறு குறிப்பிட்டார். இன்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், கோவிந்தன் கருணாகரம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பில் வேந்தன் மற்றும் துளசி, பிளட் சார்பில் வடக்கு மாகாண சபை முன்னாள் விவசாய அமைச்சர் காசி கணேசன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயலாளர் இந்திரலிங்கம் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் பங்கேற்றனர். பொது வேட்பாளர் பற்றின ஒரு நீண்ட விவாதங்கள், நீண்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் வருகிற ஜனாதிபதி தேர்தலுக்கு நிறுத்தப்பட வேண்டும் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய கொள்கை முடிவாக ஆரம்பத்தில் இருந்தது. இன்று அது உறுதிப்படுத்தப்பட்டு அது முன்னெடுத்து செல்லப்படும். பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாங்கள் அதனை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை ஒரு இறுக்கமான முடிவாக இன்று எடுத்திருக்கின்றோம். தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூகங்கள் அனைவருடனும் பேசி, சிவில் சமூகமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை இணைக்கக்கூடிய அனைவரையும் இணைத்து இதனை தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்க்கக்கூடிய, தமிழ் மக்களினுடைய உரிமைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நோக்கி நகரக்கூடிய வகையில் நாங்கள் இந்த தேர்தல் களத்தை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்பதை நிறுத்துவது என்பதையும் நாங்கள் தீர்மானமாக எடுத்திருக்கின்றோம். அடுத்ததாக வருகிற 29ஆம் தேதி சிவில் சமூகத்துக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறுபட்ட முக்கியமான பல விஷயங்களை நாங்கள் அவர்களுடன் கலந்துரையாடி ஒரு ஒட்டுமொத்தமாக சகலரது இணக்கப்பாட்டுடன் இந்த விடயங்களை முன்னெடுத்து சென்று இதுவரை தீர்க்கப்படாத தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகள் தீர்க்கப்பட்டு அவர்களது உரிமைகள் வென்றெடுக்கப்பட்டு தமிழ் மக்கள் கௌரவத்துடனும் சுயநிர்ணய உரிமையுடனும் இந்த மண்ணில் வாழ்வதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்வதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக செயற்படுவோம் என்ற முடிவுகளும் எட்டப்பட்டிருக்கிறது. வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக சதாசிவம் வியாழேந்திரன் இன்று பதவி பிரமாணம் செய்துள்ளார். வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் இன்று பதவி பிரமாணம் செய்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் பதவி பிரமாண நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இக்கட்டான நிலையில் நாடு இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எமது நாடு கடனை செலுத்தும் முறைக்குள் இன்னும் பிரவேசிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் களத்துறை சென்ட் ஜோன்ஸ் மகாவித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு குறிப்பிட்டார். මේ ණයවර්ග තුල අපිට නැවතත්වරක් ණය ගෙවීමේ පහසුව ලැබෙනකොට நிதி தரப்படுத்தல் நிறுவனங்களை கூட புறக்கணித்து நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டுள்ளதாக அரசாங்கம் பொய்யான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றது. தற்போது எமது நாடு வங்குரோத்தடைந்து இக்கட்டான கட்டத்தில் உள்ளது. வங்குரோத்து நிலை என்பது கடனை திரும்ப செலுத்த முடியாமல் இருக்கும் நிலையாகும். மக்களை ஏமாற்றுவது இந்த நாட்டின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாகும். வங்குரோத்தான நாட்டின் மக்கள் தகவல் மற்றும் தரவுகளில் அவதானமாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட தரநிலைக்கு ஏற்ப சர்வதேச நிதி மதிப்பீட்டு நிறுவனங்களால் வங்குரோத்து நிலை தீர்மானிக்கப்படுகின்றது. நாட்டின் முக்கிய நிதி நிறுவனங்கள் வங்குரோத்து நிலையில் இருந்து தப்பித்து விட்டோம் போன்ற முரண்பட்ட கருத்துக்களை முன்வைப்பது நாட்டுக்கு பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். இது மக்களை ஏமாற்றும் செயற்பாடாகும். ණය ගෙවාගෙන යන ක්‍රමවේදය සකස් වෙනකොට ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் 23 நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமாகும் என பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் 23 நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். නීතියට ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවට පටහැනිව තමන්ගේ බලය ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் 23 நாட்களில் தேர்தல்கள் ஆணைக்குழு வசமாகும். ஜனநாயகம் பாதுகாக்க பல நிறுவனங்கள் உள்ளன மற்றும் அந்த நிறுவனங்கள் மத்தியில் சிறப்பு நீதிமன்றம் உள்ளது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போட அரசாங்கம் பல தந்திரோபாயங்களை பயன்படுத்துகின்றது. ஆனால் எந்த தந்திரோபாயங்களாலும் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது. வருங்கால தேர்தல்கள் நியாயமானதாக இருக்க வேண்டும். ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டமானது அபிவிருத்தி நடவடிக்கைகள் என்ற போர்வையில் வரவிருக்கும் தேர்தலுக்கான செலவு
செலவுகளை உறுதிப்படுத்துகின்றது. அடுத்த தேர்தலை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் பல விடயங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றன. இருப்பினும் பொதுமக்கள் ஏமாற்றமடையக்கூடாது. ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் யோசனையில் உறுதியாக உள்ளார். ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முயன்றால் நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உச்சநீதிமன்றம் மனித உரிமைகளின் பாதுகாப்பிற்கான ஒரு சுவர். அதை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை விசாரிக்க பாராளுமன்ற தேர்வுக்குழுவை நியமிப்பதற்கான ஜனாதிபதியின் முயற்சியை கடுமையாக கண்டிக்கின்றோம். இது உச்சநீதிமன்றத்தின் சுதந்திரத்திற்கு விடுக்கப்படும் சவாலாகும். මේ ආයතන මර්ධනය කිරීමට ඒවාගේ නිත්‍යානුකූල කාර්යභාරය ඉෂ්ට කිරීම වැළැක්වීමට පුදුම மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பில் போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களது சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்றலில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி அமலநாயகு தலைமையில் இடம்பெற்ற போராட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் பெருமளவானோர் கலந்து கொண்டனர். காணாமல் போனவர்களின் குடும்பங்களை மிரட்டுவதையும் அச்சுறுத்துவதையும் நிறுத்துங்கள், கொலைகாரனால் நீதி வழங்க முடியுமா, பிள்ளைகளை தினம் தேடிக்கொண்டே நீதியின்றியே இறந்து கொண்டிருக்கின்றோம் போன்ற கோஷங்களும் போராட்டக்காரர்களால் இதன்போது எழுப்பப்பட்டது. கடைசியில் 30ஆம் தேதி வழமையான போராட்டங்கள் எல்லா மாவட்டங்களில் நடக்கிறது. தற்போது நாங்கள் 23ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் நடக்கும். இந்த மாதத்திலிருந்து அந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடக்கும். நாளைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இந்த தொடர் போராட்டம் நடக்க இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக வடக்கிலும் கிழக்கிலும் மாறி மாறி எங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளால் இந்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் இந்த போராட்டங்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும். சர்வதேச ரீதியாக சிறுவர் பெண்களுக்காக பணியாற்றிய நிறுவனங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர்கள் மற்றும் பெண்கள் தொடரில் போதிய கவனம் செலுத்த வேண்டும் என்பது இலங்கை அரசினை சர்வதேச நீதிமன்றில் நிறுத்தி தண்டனை வழங்கப்பட வேண்டும். கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரி அதிபர் பங்கேற் செல்வன் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியின் புதிய அதிபராக நியமிக்கப்பட்ட அரசரட்னம் பங்கேற் செல்வன் இன்று கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கிளிநொச்சி வடக்கு வலயத்தில் உள்ள 1AB பாடசாலைகளில் ஒன்றான கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரி காணப்படுகின்றது. முன்னர் கடமையாற்றிய அதிபர் ஓய்வு பெற்ற நிலையில் இன்று புதிய அதிபர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கல்லூரி அருகிலுள்ள வைரவர் ஆலயத்திலிருந்து பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் இணைந்து புதிய அதிபரை வரவேற்று அழைத்துச் சென்றனர். அதன் பின்னர் அதிபர் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அம்பாறை ஆலையடிவேம்பு கல்விக் கோட்டத்தின் அக்கரைப்பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ணா கல்லூரியில் தமிழ் மொழித்தின இறுதி நாள் நிகழ்வு இடம்பெற்றது. அம்பாறை ஆலையடிவேம்பு கல்விக் கோட்டத்தின் அக்கரைப்பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ண கல்லூரியில் தமிழ் மொழித்தினா இறுதி நாள் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. 16 பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்புடன் ஆரம்பமாகிய நிகழ்வில் அதிதிகள் மலர் மாலை அணிவித்து கலாசார நிகழ்வுகளுடன் வரவேற்கப்பட்டனர். நிகழ்வானது ஆலையடிவேம்பு கோட்ட கல்வி பணிப்பாளர் கமலேஸ்வர தாசன் தலைமையில் இடம்பெற்றது. கல்லூரி அதிபர், பிரதி அதிபர், ஆலையடிவேம்பு கோட்ட பாடசாலைகளின் அதிபர்களும், திருக்கோவில் கல்வி வலய ஆசிரிய ஆலோசகர்களும், ஆசிரிய மாணவர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். ஆலையடிவேம்பு கோட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு இடையில் இடம்பெற்ற தமிழ் தின போட்டியில் முதலாம் கட்ட நிகழ்வின் எழுத்தாக்க போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் முசலியில் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் முசலி பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த வறுமை கோட்டிற்குட்பட்ட குடும்பங்களுக்கு இன்று வாழ்வாதார உதவி வழங்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் ஹேண்ட் ஸ்ரீலங்கா அமைப்பின் ஒழுங்கமைப்பில் இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதரகத்தின் அனுசரணையில் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் ஃபகீம் முல் அசீஸின் பங்கு பெற்றதுடன் முசலி பிரதேச செயலக பிரிவில் உள்ள மரச்சுக்கட்டி பகுதியைச் சேர்ந்த 150 குடும்பங்களுக்கு உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய முதல் கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட 5 பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு தையல் இயந்திரமும் 150 குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்களும் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகரால் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலய உத்தியோகத்தர், முசலி பிரதேச செயலாளர், திட்டமிடல் பணிப்பாளர், முஸ்லிம் ஹேண்ட் ஸ்ரீலங்கா பிரதிநிதிகள் பங்கேற்றனர். அத்துடன் மரச்சுக்கட்டி பகுதியில் 50 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டு கலப்பு விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் ஆராய்ச்சி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார்.
ரஜரட்ட பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடு தழுவிய ரீதியில் 53வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கைக்கு ஆதரவளிக்கும் வகையில் ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். இந்த சத்தியாகிரக போராட்டமானது இன்றுடன் 4வது நாளாக ரஜரட்ட பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இடம்பெற்று வருகின்றது. சம்பள பிரச்சினை உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அவர்களுடன் இணைந்து கொண்டமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சன்ன ஜெயசுமன பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கான தீர்வை பெற்றுத்தருமாறு அமைச்சர் உள்ளிட்ட தரப்பினரிடம் வலியுறுத்திய போதிலும் தீர்வு கிடைக்கப்பெற்றதாக தெரியவில்லை. ஆகவே நாம் அவர்களுடன் இணைந்து சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். கல்விசாரா ஊழியர்களின்றி பல்கலைக்கழக நிர்வாகத்தை கொண்டு செல்ல முடியாது. ஆகவே அடுத்த அமைச்சரவை கூட்டத்திலேனும் இந்த கோரிக்கைகளுக்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்துள்ளார். தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தினர் இன்று தமது சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தனர். யாழ் பல்கலைக்கழக விஞ்ஞானப்பீட பிரதான வாயிலில் இந்த சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பள உயர்வை வலியுறுத்தி யாழ் பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தினர் 53வது நாளாக தொடர் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எமது போராட்டமானது கடந்த மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து இன்று 54 நாட்களை கடந்து எந்தவித தீர்வு மட்டாத வகையில் சத்தியாகிரக போராட்டத்துக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இப்போராட்டமானது உரிய தரப்பினர் உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தீர்வு தரும் பட்சத்தில் கைவிட்டு நாங்கள் தொழிலுக்கு போவதாக உள்ளோம். அவ்வாறு தவறும் பட்சத்தில் எமது தொழிற்சங்க மாற்று நடவடிக்கையின் மூலம் வெவ்வேறு விதமாக எங்கள் போராட்டம் தொடரும் என்பதை கூறிக்கொள்கிறோம். இதனிடையே யாழ் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கத்தினர் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் இன்று 4வது நாளாகவும் பல்கலைக்கழக பிரதான நுழைவாயிலில் முன்னெடுக்கப்படுகின்றது. சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கல்விசாரா ஊழியர்கள் 53வது நாளாகவும் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சத்தியாகிரக போராட்டம் இன்று 4வது நாளாக தொடர்கின்றது. வவுனியா பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்கள் 53வது நாளாக பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் கடந்த 19ஆம் தேதி சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்தனர். கல்விசாரா ஊழியர்களின் நியமனங்கள் ஏறத்தாழ 4 வருட காலங்களாக இல்லாமலாக்கப்பட்டு பழைய முறைமையின் கீழ் எவ்வளவு தொகையான கல்விசாரா ஊழியர்கள் பணிபுரிந்தோமோ அவ்வளவு கல்விசாரா ஊழியர்களே இப்பொழுதும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 4 வருட காலப்பகுதியில் கல்விசார் ஊழியர்களுக்கு ஆளணியை நிரப்பி அவர்களது பணிச்சுமையை அதிகரிக்காமல் அதே பணிச்சுமையுடன் அவர்களுக்கு ஏறத்தாழ 2-3 தடவைகள் இந்த சம்பள அதிகரிப்பானது இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் நாமோ பணிச்சுமை அதிகரிக்கப்பட்ட நிலைமையிலும் எங்களுக்கான சம்பள உயர்வு மறுக்கப்பட்டிருக்கின்றது. தயவு செய்து பணிச்சுமை கூடியவர்களுக்கு சம்பள அதிகரிப்பு வழங்குவதா அல்லது அதே பணிச்சுமையுடன் பணிபுரிகின்றவர்களுக்கு காலத்துக்கு காலம் சம்பளத்தை அதிகரிப்பதா என்பதை கல்வி அமைச்சரும் நிதி அமைச்சரும் கருத்தில் கொண்டு எங்களுக்கான தீர்வை பெற்றுத்தர உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். சம்பள முரண்பாடு தொடர்பில் எதிர்வரும் 26ஆம் தேதி கொழும்பில் பாரிய போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சம்பள முரண்பாடு தொடர்பில் எதிர்வரும் 26ஆம் தேதி 11 மணியளவில் கொழும்பில் பாரிய போராட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் அதில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இலங்கை ஆசிரியர் சேவை சங்க யாழ்ப்பாண கல்வி வலய செயலாளர் தாராளசிங்கம் பிரகாஷ், இலங்கை ஆசிரியர் சேவை சங்க வெலிகாமம் வலய பிரதிநிதி பரமசிவம் கஜமுகன், இலங்கை அதிபர் சேவை சங்க யாழ் மாவட்ட பிரதிநிதி துரைராசா ஜீவானந்தன் ஆகியோர் கருத்து வெளியிட்டனர். ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாடு பல வருடங்களாக இடம்பெற்று கொண்டு வருகின்றது. எமது போராட்டம் அறிவித்த நாளில் இருந்து புதிதாக ஒரு அமைச்சரவை குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆசிரியர்களை பேக்காட்டுவதற்காக. இந்த பேக்காட்டு வேலைகளுக்கு நாங்கள் அடிபணிவோமாக இருந்தால் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்பார்ந்த ஆசிரியர்களே, வருகின்ற 26ஆம் திகதி நாடு தழுவிய ரீதியில் போராட்டத்தை நாங்கள் கொழும்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். 11 மணிக்கு கொழும்பில் இந்த போராட்டம் இடம்பெற இருக்கின்றது. இம்முறை வடமாகாணத்தில் இருந்தும் ஆசிரியர்கள் அந்த போராட்டத்துக்கு செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். வடமாகாணத்தில் இருந்து பல ஆசிரியர்கள்
ஒன்று கூடி வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகின்ற போராட்டத்திலே பங்கு பெற்ற வேண்டும். அவ்வாறு பங்கு பெற்ற போக்குவரத்திலே பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் என்று எண்ணுகின்ற ஆசிரியர்கள் உங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக வருகின்ற புதன்கிழமை 26ஆம் தேதி நாங்கள் ஒரு நாள் சுவையின விடுமுறையை அறிவித்து கொழும்பிலே பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். எனவே இந்த போராட்டம் வெற்றியடையும். எமது 2/3 பெரும் பங்கு நாங்கள் பெற வேண்டிய பங்கை நாங்கள் போராட்டத்தின் மூலமே வெற்றி கொள்ள முடியும். எங்களுக்குரிய சம்பள உயர்ச்சியினை நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் எங்களுக்குரிய சம்பள முரண்பாட்டினையே வேண்டி நிற்கின்றோம். அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து தங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கங்களுக்கு இடையிலே காணப்படுகின்ற சில அகமுரண்பாடுகள் காரணமாக நாங்கள் கடந்த காலங்களிலே ஒன்றிணைய முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. சம்பள முரண்பாட்டின் மிகுதி 2/3 பங்கை வழங்க வேண்டும். இரண்டாவது, மாணவர்களுக்கு மானிய முறையில் கற்றல் உபகரணங்களை வழங்க வேண்டும். மூன்றாவது, பெற்றோர்களிடம் பணம் அறவிடுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். நான்காவது, அதிபர் ஆசிரியர் சேவையின் பதவி உயர்வுகளை உடனடியாக வழங்க வேண்டும். ஐந்தாவது, இலவச கல்வி உரிமையை அளிக்கும் புதிய கல்விக் கொள்கை கட்டமைப்பை உடனடியாக மீளப்பெற வேண்டும் போன்ற 5 கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அந்த பாரிய போராட்டமானது இடம்பெற உள்ளது. நாடு வங்குரோத் அடைந்துவிட்டது என்ற மோசமான செய்தி விரைவில் வெளிவரும் என பிவிதுர ஹேல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாடு வங்குரோத்திலிருந்து மீண்டுவிட்டதாக கூறி கொண்டாட்டங்களை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நாம் அறிகின்றோம். இதனூடாக அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு பொய் கூறுவதற்கு முயற்சிக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தமானது நமது நாட்டின் வெளிநாட்டு கடன்களில் ஒரு சிறு பகுதி மாத்திரமேயாகும். அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது என்பதற்காக நாம் வங்குரோத்தில் இருந்து மீண்டவர்களாக மாறிவிட மாட்டோம். மாறாக நாடுகளின் தனிப்பட்ட கடன்கள் குறித்தும் அவை தொடர்பில் அந்த நாடுகள் கொண்டிருக்கும் நிலைப்பாடு தொடர்பிலும் அறிவிக்க வேண்டும். அனைத்து கடன் வழங்குநர்களிடம் இருந்தும் ஓர் உடன்பாட்டுக்கு இதுவரை வர முடியாதுள்ளது. இந்நிலையில் அரசாங்கம் இவ்வாறானதொரு அறிவிப்பை எவ்வாறு வெளியிட முடியும்? தனியார் கடன் வழங்குநர்கள் குறித்த அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியாக பொய்களை கூறி ஏமாற்ற முடியாது. சரத் பொன்சேகா மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க டான் செய்தி பிரிவிற்கு தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரை விமர்சித்த சரத் பொன்சேகா மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க டான் செய்தி பிரிவிற்கு இன்று தெரிவித்துள்ளார். ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக வெளியாகியுள்ள தகவலை அடுத்து அவரிடம் வினவப்பட்ட போதே இதனை குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரையோ அல்லது கட்சியையோ விமர்சனம் செய்ய வேண்டுமாயின் அதற்கான முறை இருக்கின்றது. அந்த ஜனநாயக சுதந்திரம் எமது கட்சியில் காணப்படுகின்றது. ஆனால் பொருத்தமற்ற விதத்தில் எதிர்க்கட்சி தலைவரை விமர்சிக்க கூடாது. அவ்வாறு விமர்சித்த சரத் பொன்சேகாவை கட்சியில் இருந்து நீக்குவதற்கான சகல உரிமையும் யாப்பின் பிரகாரம் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு உண்டு. இந்த விடயம் தொடர்பில் அரசியல் குழுவும் நிறைவேற்றுக் குழுவும் கலந்துரையாடப்பட வேண்டியுள்ளது. எவராக இருப்பினும் கட்சியின் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டியது கட்டாயமாகும். ஆதலால் சரத் பொன்சேகா மீது விரைவில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். அது பற்றி ஏனைய தரப்பினர் குழப்பமடைய தேவையில்லை. பறவை காய்ச்சல் பரவியுள்ள நாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் பரவியுள்ள எந்த ஒரு நாட்டில் இருந்தும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி இல்லை என கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த நாடுகளில் இருந்து விலங்குகள் மற்றும் விலங்குகளுக்கான உணவுகள், மருந்துகள், ஏனைய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. தற்போது பல நாடுகளில் பறவை காய்ச்சல் பரவும் வேகம் அதிகரித்துள்ளது. இதனால் இலங்கையில் பறவை காய்ச்சல் நோய் தொற்று ஏற்படுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மகாஜன கல்லூரியின் நிறுவனர் நினைவு தினமும் பரிசளிப்பு விழாவும் இன்று இடம்பெற்றது.
யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியின் 2024 ஆண்டுக்கான நிறுவனர் நினைவு தினமும் பரிசளிப்பு விழாவும் இன்று இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் இ புஷ்பரட்னம் தலைமையில் கல்லூரியின் பாவலர் துரையப்பா பிள்ளை மண்டபத்தில் 8:30 மணிக்கு நிகழ்வு ஆரம்பமானது. பிரதம விருந்தினராக கல்லூரியின் பழைய மாணவனும் ஆஸ்திரேலிய வைத்தியசாலையின் வைத்தியருமான வைத்திய கலாநிதி பை மனோமோகன் மற்றும் திருமதி கௌரி மனோமோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக கல்லூரியின் ஓய்வு நிலை அதிபர் ம மணிசேகரன் கலந்து கொண்டார். நிறுவனர் நினைவு பேருரையை ஊவாவெல்லச பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பீடம் மற்றும் பொதுசன நிர்வாகத்துறையின் தலைவர் மா ரூபவர்தன் வழங்கியிருந்ததுடன் ஆசியுரையை தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்தின் தலைவர் செஞ்சொற்செல்வர் ஆர் திருமுருகன் வழங்கியிருந்தார். நிகழ்வில் மாணவர்களுக்கான பரிசளிப்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. நிகழ்வில் மாணவர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டுள்ளதாக கூற முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் குணபால ரத்னசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். எதிர்வரும் 26ஆம் திகதி ஜனாதிபதி மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பார் என்று எல்லா இடங்களிலும் சுவரொட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நாம் வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டுள்ளதாக ஒரு நாடகத்தை ஜனாதிபதி அரங்கேற்றவுள்ளார். ஆனால் நாம் உண்மையில் வங்குரோத்து நிலையை அடையவில்லை. வங்குரோத்து நிலை என்னும் வசனத்தை தவறாக பயன்படுத்துகின்றனர். குறிப்பாக வங்குரோத்து நிலை என்பது சொத்துக்களின் இருப்பை விட கடன் மற்றும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நிலைமையே ஆகும். ஆனால் அத்தகைய நிலை எமது நாட்டிற்கு ஏற்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை அரசியலில் இருந்து விரட்டும் சதியின் ஓர் அங்கமாகவே நாடு வங்குரோத்து அடைந்துள்ளதான கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் நம் நாட்டில் சொத்துக்கள் உள்ளன. தற்போதைய ஜனாதிபதி நாட்டின் சொத்துக்களை விற்று நாட்டை கடனை நிர்வகிக்க எத்தனிக்கின்றனர். வங்குரோத்து அடையாத நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்து மீண்டுள்ளதாக கூற முடியாது. பிரச்சாரණයක් දීලා ජාතිය අමතලා කියන්න හදනවා යමක්. ආරංචි තාලෙට කියන්න හදන්නේ දැන් අපි බංකොලොත් භාවයෙන් මිදිලා. අපි දැන් ශ්‍රී ලංකා கல்வி முறையில் செலவினங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டுமென பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வளங்கள் சமமாக கிடைக்கும் வகையில் கல்வி முறையில் செலவின தலைப்புகள் மாற்றியமைக்கப்பட வேண்டுமென பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொட்டாவ ஆனந்த வித்தியாலயத்தின் புதிய 3 மாடி கட்டடத்தை மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். දියුණු තත්ත්වයකට ආනන්ද විද්‍යාලයේ අපේ දරු පරම්පරාවට භාවිතා කරන්නට පුළුවන් තත්ත්වයට வளங்களுக்காக முதலீடு செய்யக்கூடிய அளவு எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை விட குறைவாகவே உள்ளது. அதனால் தான் நாடு முழுவதும் கல்வி நிலை சீரற்றதாக உள்ளது. எதிர்பார்க்கின்ற இலக்குகளை அடைவதில் போட்டி அதிகரித்துள்ளது. போட்டித்தன்மை அதிகரிப்பது நல்லது என்ற போதும் நம் பிள்ளைகள் ஆழமான அறிவை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்த வேண்டும். தற்போதுள்ள பாடசாலைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது, சிறப்பாக நிர்வகிக்கப்படுகின்றது. ஆனால் நமது கல்வி முறையின் வரவு செலவு திட்டம் நமது பிள்ளைகளை கடைசி வகுப்பு வரை வளங்களுடன் பயணிக்க வைக்கும் வகையில் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகளுக்கு நாம் அளிக்கும் மிகப்பெரிய கொடையான கல்வியை தொடர முடியும். அந்த மனநிறைவை பெற்றோர்களாகவும் பாடசாலையாகவும் அடைய முடியும். ග්‍රහණය වගේම අනාගතයට සැලසුම් කර ගැනීමේ ඕනෑකම அமைச்சரவை பதவியை பல சந்தர்ப்பங்களில் திறந்துள்ளதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக பல சந்தர்ப்பங்களில் அமைச்சரவை பதவியை துறந்துள்ளதாக அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஊழல் மோசடிகளுக்கு எதிராக நான் பல சந்தர்ப்பங்களில் அரசாங்கத்தில் இருந்து விலகியுள்ளேன். 6 தடவைகள் நான் அமைச்சரவை பதவிகளை விலகியுள்ளேன். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் நாடு வீழ்ச்சி கண்ட போதும் கூட அரசாங்கத்தில் இருந்து விலகி 53 பேர் கொண்ட அணியினர் இணைந்து நாட்டை பொறுப்பேற்குமாறு எதிரணியினரிடம் கேட்டுக்கொண்டோம். ஆனால் எதிரணியினர் ஆட்சியை பொறுப்பேற்கவில்லை. ஆகவே தற்போது நாட்டின் சவால்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து எதிர்கொண்டு வருகின்றோம். நாட்டிற்காகவே நாம் இந்த சவாலை எதிர்கொண்டோம். இல்லாதபடி நாடு தற்போதைய நிலையை அடைந்திருக்காது. எவரும் பொறுப்பேற்காத நாட்டையே நாம் பொறுப்பேற்றோம். இந்நிலையில் தேர்தல் இடம்பெறவிருக்கின்றது. அந்த தேர்தலில் மக்கள் தாம் விரும்பியவர்களை ஆட்சி பீடமேற்ற முடியும். இந்திய மீனவர்களின் இழுவைமடி பிரச்சினை தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநரிடம் தீர்வை பெற்றுத்தருமாறு வலியுறுத்துவதாக
கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் வடமாகாண இணைப்பாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார். பல தரப்பினரிடமும் கோரிக்கை விடுத்தும் இந்திய மீனவர்களின் அத்துமீறல் பிரச்சினைக்கு இதுவரை தீர்வில்லை எனவும் இது தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநரிடம் சிறந்த தீர்வை பெற்றுத்தருமாறு வலியுறுத்துவதாகவும் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் வடமாகாண இணைப்பாளர் அன்னராசா தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இக்கோரிக்கையை முன்வைத்தார். நேற்று முன்தினம் 4 மாவட்டமும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டம் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். கிழக்கு மாகாண ஆளுநர் மரியாதைக்குரிய செந்தில் தொண்டமான் அவர்களிடம் இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தைக்குரிய ஏற்பாட்டை அவர் செய்ய வேண்டும். கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களை வடக்கு கடற்தொழிலாளர் சமூகம் எங்களுக்கு சந்திப்பதற்குரிய நேரம் ஒன்றை வழங்குமாறும் இந்த ஊடக வாயிலாக தயவான கோரிக்கையாக விடுவதோடு, அதே போன்று இலங்கை இந்திய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையை தமிழ்நாட்டோடு மத்திய அரசோடு செந்தில் தொண்டமான் தலைமையிலே முன்னெடுப்பதற்கு வடக்கு கடற்தொழில் சமூகம் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். கடந்த வாரம் அனலைதீவு பகுதியிலே 2 மீனவர்கள் கடலிலே ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக நாகப்பட்டினம் கரையோரத்தை கரையொதுங்கி இருந்து அவர்கள் இந்திய புலர் சிறையிலே எதிர்வரும் 27ஆம் தேதி வரையும் விளக்கமறியலில் இருக்கின்றார்கள். அவர்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டின் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் வெளியாகும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் 10 நாட்களில் வெளியாகும் என தாம் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தவறுதலாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த பரீட்சைகள் ஆணையாளர் இது தொடர்பாக தெளிவுபடுத்தி அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைக்கப்பட்டுள்ள போதிலும் எரிபொருள் சூத்திரத்திற்கு அமைய எரிபொருள் விலை அதிகரித்த மட்டத்தில் உள்ளமை தெரியவந்துள்ளது. வெரிட்டே ரிசர்ச் அமைப்பினால் நிர்வகிக்கப்படும் எரிபொருள் விலை கண்காணிப்பகத்தின் இன்றைய ஆய்வு அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த மாதம் 31ஆம் தேதி எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டன. அந்த வகையில் ஒக்டேன் 92 பெட்ரோலின் விலை 13 ரூபாவால் குறைக்கப்பட்டு லீட்டர் 355 ரூபாவாக மாற்றப்பட்டது. ஆட்டோ டீசல் ரூபா 16ஆல் குறைக்கப்பட்டு லீட்டர் ரூபா 317ஆக மாறியது. இம்மாதம் 3ஆம் தேதி நிலவரத்திற்கு அமைய பெட்ரோல் மற்றும் டீசலின் சந்தை விலைகள் சூத்திர விலையை விட முறையே 18.43 மற்றும் 19.86 அதிகமாக பதிவாகியுள்ளன. மேலும் பெட்ரோலுக்கு ரூபா 27, டீசலுக்கு ரூபா 17 சூத்திர விலைகள் குறைந்துள்ளன. ஆனால் பெட்ரோல் விலையை 13 ரூபாவினாலும் டீசலின் விலையை 16 ரூபாவினாலும் மட்டுமே அரசாங்கம் குறைத்துள்ளது. மேலும் அரசாங்கம் பெட்ரோல் மீது 140 ரூபாவும் டீசல் மீது 106 ரூபாவும் வரி விதிக்கின்றது. இந்த வரிகள் நீங்களாக 1 லிட்டர் பெட்ரோலின் விற்பனை கிரயம் ரூபா 197 மற்றும் டீசலுக்கு ரூபா 192 ஆகும். யாழ் நீரழிவு கழகத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இன்று இலவச நீரழிவு பரிசோதனை முகாம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று இலவச நீரழிவு பரிசோதனை முகாம் இடம்பெற்றது. இந்த முகாம் இன்று காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை இடம்பெற்றது. முகாமில் நீரழிவு பரிசோதனை, இரத்த அழுத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதுடன் உடல் திணிவு சுட்டி கணித்தறியப்பட்டது. அத்துடன் நீரிழிவு நோயாளர்களுக்கு நீரிழிவு கையேடும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நீரிழிவு பரிசோதனைக்கு சாரதிகள் நடத்துனர்கள் வந்து அதற்கான நேரத்தை ஒதுக்கி வைத்தியசாலைக்கு போவது மிகவும் சிரமப்படுவதாக பொது முகாமையாளரிடம் வேண்டுகோள் விடுத்தார்கள். தயவு செய்து இந்த பரிசோதனையை பஸ் நிலையத்தில் செய்து வருமாறு கேட்டதற்கு அமைவாக நாங்கள் இன்று இந்த பரிசோதனையை யாழ் பஸ் நிலையத்தில் செய்கின்றோம். இங்கு பரிசோதனை செய்யப்படும் ஊழியர்கள் நீரிழிவு அல்லது இரத்த அழுத்தம் அல்லது மன அழுத்தம் போன்றவற்றுக்கு பாதிக்கப்படுவதை நம்மால் அறிந்து கொள்ள பரிசோதனையின் மூலம் அறிந்து கொள்ளப்படும் பட்சத்தில் இவர்களை தொடர்ச்சியாக நீரிழிவு கிளினிக் மற்றும் உயர் அழுத்த கிளினிக்கு கிளினிக் ஒப்பி கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். இவர்கள் தொடர்ச்சியாக அங்கு பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். இவ்வாறாக பொதுமக்கள் சகலரும் தமக்கு 30 மேற்பட்ட சகலரும் தமக்கு நீரிழிவு இரத்த அழுத்தம் போன்றவை இருக்கிறதா என்பதை பரிசோதித்து அறிந்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த முகாமானது உண்மையிலேயே அவர்கள் அதாவது சாரதியின் செய்யும் சாரதிகளுக்கும் மற்றும் காப்பவர்களுக்கும் மிகவும் பிரயோசனமானது என்று சொன்னால் சாரத்தியம் என்பது மிகவும் ஒரு முக்கியமானது ஒன்று. ஆகவே அவர்கள்
இந்த உடற்தெளிவு துட்டு நீரிழிவு பரிசோதனை மற்றும் இரத்த அழுசோதனை பரிசோதனையை இன்றைய தினம் மேற்கொள்வதனால் அவர்கள் தமக்கு இருக்கின்ற அந்த நோய் அறிகுறிகளை இனங்கண்டு அவர்கள் தொடர்ந்து அந்த மருத்துவ பரிசோதனை செய்யும் பொழுது அதனால் ஏற்படும் விபத்துகளிலிருந்து அவர்கள் அந்த விபத்துக்களை தவிர்த்துக் கொள்வதற்கு மிகவும் ஒரு பயனுள்ள பரிசோதனையாக இது காணப்படுவதனால் உண்மையிலேயே நாங்கள் எமது யாழ் மத்திய பேருந்து நிலையம் சார்பாகவும் சாரதி காப்பு உத்தியோகர்கள் சார்பாக எமது வடபிரந்தன் சார்பாகவும் யாழ் நீரிழிவு கழகத்திற்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். யாழ் பஸ் நிலையத்திலே இந்த முகாமொன்றினை அமைத்து இலவசமாக யாழ் பஸ் நிலையத்தில் இந்த இலவச நீரிழிவு முகாமை நடத்தி எங்களது சாரதி காப்பாளர்கள் மற்றும் ஏனைய ஊழியர்களுக்கு இந்த சேவையை செய்தமைக்காக அந்த கழகத்துக்கு நன்றியை தெரிவித்து இந்த கழகம் மேலும் மேலும் சில நிறுவனங்களுக்கு இந்த சேவையை வழங்க அவர்களிடம் கேட்டு உரையை நிறைவு செய்கிறேன். போலியான மாணிக்கக்கல் ஒன்றை விற்பனை செய்ய முற்பட்ட இருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். உயர் பெறுமதியான மாணிக்கக்கல் என போலியான கல்லொன்றை விற்பனை செய்ய தயாராகிய இருவரை ஆனமடுவ போலீசார் நேற்றிரவு கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் இருவரும் ஆனமடுவ நகரில் உள்ள வர்த்தகர் ஒருவருக்கு போலியான மாணிக்கக்கல்லை 1 கோடி ரூபாவுக்கு விற்பனை செய்ய முயற்சித்தனர். இது தொடர்பில் சந்தேகத்திற்குள்ளான வர்த்தகர் போலீசாருக்கு அறிவித்தார். அதற்கமைய ஆனமடுவ பரமாகந்து கிராமத்தை சேர்ந்த பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 34 மற்றும் 38 வயதான இருவர் கைது செய்யப்பட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.